கடல் கடந்த கதை. மொரீஷியஸ் தீவு இந்தியாவிலிருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் இந்து மாக்கடலில் அமைந்துள்ளது. 2100 சதுர கிலோமீட்டர் பரப்புடையது இந்த மொரீஷியஸ் தீவு. இதன் கடற்கரையை சுற்றி 20க்கும் மேற்பட்ட தீவுகள் உள்ளன. மொரீஷியஸ் என்ற பெயர் மொரீஷியஸ் தீவை மட்டும் குறிப்பதாக தோன்றினாலும் இந்நாடு ரோட்ரிக்ஸ், அகேலகா, புனித பிராந்தோன் ஆகிய 3ஐயும் சேர்த்ததாகும். மொரீஷியஸ் ஒரு விவசாய நாடு. மொரீஷியஸ் பல இனங்களைச் சேர்ந்த பல்வேறு மொழிகள் பேசுகின்ற மக்கள் அடங்கிய ஒரு பன்மை சமுதாயமாகும். வரலாற்று காலந்தொட்டு மொரீஷியஸிலே பிறந்து மொரீஷியஸர்களோடு உலகின் பல்வேறு நாடுகளைச் சார்ந்த மக்களும் இங்கு இணைந்து வாழ்ந்து வருகின்றனர். இவர்களை ஐரோப்பியர்கள், இந்தியர்கள், கிரியோல்கள், சீனர்கள், ஆப்பிரிக்க அடிமைகள் என பிரிக்கலாம். 1983ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 84 சமயங்களைச் சார்ந்தவர்களும் 66 மொழிகளை பேசுகிறவர்களும் இந்த மொரீஷியஸில் உள்ளனர். கிரியோல் என்பது ஆப்பிரிக்கர் மற்றும் இந்தியர், ஐரோப்பிய வம்சாவளியினரோடு கலந்ததால் உருவான கலப்பின மொரீஷியஸ் மக்களை குறிக்கின்றது. உலக நாடுகளில் தமிழர் 2 விதங்களில் குடியேறினர். வாணிகத்தின் பொருட்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே குடியேறி 15ஆம் நூற்றாண்டு வரை வாணிபத்தின் பொருட்டு நடந்த குடியேற்றம். அடுத்தது 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் பிரெஞ்சு, ஆங்கிலேய குடியேற்ற நாடுகளில் தோட்ட வேலைகளுக்கு கூலி அடிமைகளாய் கொண்டு செல்லப்பட்ட 2ஆம் கட்ட குடியேற்றம். இந்த 2ஆம் கட்ட குடியேற்றம் நடந்த நாடுகளில் ஒன்றுதான் மொரீஷியஸ் தீவு. மொரீஷியஸில் தமிழர் குடியேற்றத்தை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். முதலாவது, மொரீஷியஸின் கட்டட வளர்ச்சிக்காகவும் பிற கைவினை நுட்ப வேலைக்காகவும் கைவினை திறம் பெற்ற தமிழர்களை குடியேற்றியது. இரண்டாவது, ஒப்பந்த கூலி முறையில் தோட்ட தொழிலாளர்களாக தமிழர்களை குடியேற்றியது. மூன்றாவது, ஒப்பந்த கூலி முறையோ அல்லது வேறெந்த நிபந்தனையோ இன்றி வாணிகத்தின் பொருட்டு தமிழர்கள் குடியேறியது. முதல் கட்ட குடியேற்றத்தில் சென்ற கட்டட பணியாளர்கள் அவ்வேளை முடிந்ததும் பல தொழில் செய்பவர்களாக நகரங்களில் பெருகினர். அடிமை முறை ஒழிப்பு சட்டம் வந்த பிறகு தோட்ட தொழிலை விட்டுவிட்டு ரொட்டி சுடுதல், கூடை முடைதல், செருப்பு தைத்தல், முடி திருத்துதல், துணி தைத்தல், மிட்டாய் தயாரித்தல், மேற்பார்வை செய்தல், நகை செய்தல், வண்டியோட்டுதல், தின்பண்டம் விற்றல், கப்பல் கட்டுதல், மரம் வெட்டுதல், வயல் வேலை செய்தல், சாலை அமைத்தல் போன்ற பல வேலைகளிலும் தமிழர்கள் ஈடுபட்டனர். தோட்டங்களை விட்ட பலர் கிராமங்களில் குடியேறினர். தோட்ட முதலாளிகளாக கூட மாறினர். கடல் கடந்த கதை. பிஜி தமிழர். தமிழ் பின்புலத்துடன் தொடர்புடைய பிஜி மக்களை பிஜி தமிழர் எனலாம். இவர்களில் பெரும்பாலானவர்கள் 1903ஆம் ஆண்டிற்கும் 1916ஆம் ஆண்டிற்கும் இடையே பிரிட்டிஷ்காரர்களின் காலனித்துவ அரசால் இங்கு கொண்டுவரப்பட்ட தமிழ்நாட்டு தமிழர்கள் ஆவர். இவர்களை பிறர் மந்தராஜி என்று அழைக்கின்றனர். இது மதராசி என்பதன் மருவிய வடிவம் என்று கூறப்படுகின்றது. தமிழ் கல்வி. தொடக்க காலத்தில் ரோமானிய எழுத்துகளில் தமிழ் கற்றுத்தரப்பட்டது என்ற தகவல் உள்ளது. காலனித்துவ அரசு இந்திக்கே ஆதரவு அளித்ததால் தென்னிந்திய மொழிகளில் கல்வி கற்றுத்தரப்படவில்லை. இருப்பினும் தன்னார்வலர்களின் முயற்சியால் தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகள் கற்றுத்தரப்பட்டன. அண்மைய ஆதாரத்தின்படி 2002ஆம் ஆண்டில் தென்னிந்திய சன்மார்க்க சங்க பள்ளிகளில் 1728 மாணவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக படித்ததாக கூறப்படுகின்றது. இன்றைய அளவும் 2010, 15ஆம் ஆண்டுகளிலும் இது தொடர்வதாக கூறப்படுகின்றது. 17 பள்ளிகளில் தமிழ் இன்றைக்கு கற்றுத்தரப்படுகின்றது. தென்னிந்திய சன்மார்க்க சங்க பள்ளிகளில் தமிழ் கற்றுத்தரப்பட்டாலும் ஆசிரியர் பற்றாக்குறை, போதிய பண வசதியின்மை, இந்திக்கு ஆதரவு, தமிழ் மொழிக்கு அரசின் ஆதரவின்மை, சரியான பாடத்திட்டம் இல்லாமை, பயிற்சி அளிக்கப்படாத ஆசிரியர்கள் ஆகியவற்றால் தமிழ் கல்வி அங்கு சற்றே நலிவடைந்து காணப்படுகின்றது. பிஜியில் வாக்களிப்பதற்கு தேவைப்படும் தகுதிகளில் ஒன்று கல்வி அறிவு. தமிழிலோ தெலுங்கிலோ படிப்பறிவு பெற்றிருந்தாலும் தகுதியானவர் என்ற பட்டியலில் சேர்த்து கொண்டது பிஜி அரசு. ஆனாலும் கூட
தற்போது பொது இடங்களில் தமிழ் அதிக அளவில் பேசப்படுவதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை என்று கூறுகிறார்கள் அங்கு வாழும் மக்கள். கடல் கடந்த கதை. சிங்கப்பூர் தமிழர்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்து சமயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் மூலமாக பரவியுள்ளது. தமிழ் பின்புலத்துடன் சிங்கப்பூரில் வசிக்கும் தமிழர்களை சிங்கப்பூர் தமிழர் என்பர். காலனித்துவ காலப்பகுதியில், அதாவது 1800களில் பிரிட்டிஷ் அரசால் வேலை செய்வதற்கென்று தமிழ்நாட்டிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டவர்களின் வம்சாவளியினரை பெரும்பாலான சிங்கப்பூர் தமிழர்களாவர். கணிசமான தொகையினர் யாழ்ப்பாணத்திலிருந்தும் இங்கு வரவழைக்கப்பட்டனர். சிங்கப்பூர் மக்கள் தொகை 5.3 மில்லியனாக இருந்தபொழுது அங்கு இந்தியர்கள் 9% பேர் வசித்து வந்தனர். தமிழர்கள் 3 லட்சம் பேர் இருந்தனர். சிங்கப்பூரில் தமிழ் ஓர் அரசு அங்கீகாரம் பெற்ற மொழியாக இருக்கின்றது. 13ஆம் நூற்றாண்டிலேயே ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யமாக இருந்தபோதும் துமாசிக் என்ற பெயரில் சிங்கப்பூர் விளங்கியது. சிங்கப்பூரின் கடைசி மன்னர் பரமேஸ்வரா அரேபிய வணிகர்களின் உந்துதலால் சிங்கப்பூர் வந்துள்ளான் என்று கூறப்படுகிறது. ஆயினும் சிங்கப்பூரின் பெருமை 20ஆம் நூற்றாண்டில்தான் உலகறியப்பட்டது. தமிழகத்திலிருந்து வாணிப நிமித்தமாகவும் வேலை செய்யவும் இந்திய வம்சாவளியினர் சிங்கப்பூர் வந்தனர். 1825 1873 வரை பிரிட்டிஷாரின் இந்திய கைதிகளுக்கான ஒரு தண்டனை நிலையமாக இருந்தது இந்த சிங்கப்பூர். தண்டனை முடிந்து விடுதலை பெற்ற பிறகு இவர்கள் சிங்கப்பூரிலேயே தங்கிவிட்டனர். இப்படி 18ஆம் நூற்றாண்டில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் குடியேறியுள்ளார்கள். சிங்கப்பூர் என்பது சீனர்கள், மலாய்க்காரர்கள், இந்திய இனங்கள் கூட்டாக வாழும் இடம். அவ்வினங்களுக்குள் பகைமையும் வேற்றுமையும் இனப்பூசல் இல்லாமல் இணக்கமாக இருக்கும் வண்ணம் அது உருவாகியுள்ளது. சீனர்களின் தொன்மையான சமய வழக்குகளுடன் தமிழர்களின் சமய வழக்கும் ஒத்துப்போனது. இதன் பயனாக சிங்கப்பூரில் தமிழ் திருவிழாக்களில் எந்த மனத்தடையும் இல்லாது சீனர்கள் பங்கு கொள்ள முடிகிறது. தைப்பூசம் போன்ற சமய விழாக்களில் சீனர்களும் அலகு குத்தி காவடி எடுப்பதில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். சிங்கப்பூரின் தேசிய மொழி மலாய் மொழி. நாட்டின் அதிகாரத்துவ மொழியாக சீனம், மலாய், தமிழ், ஆங்கிலம் விளங்குகின்றது. ஆங்கிலம் அலுவலக மொழியாக விளங்குகிறது. சிங்கப்பூரின் தமிழ் இலக்கிய வரலாறு 1872 தொடங்குகிறது. கவிதை, கதை, கட்டுரை என இலக்கிய வரலாறு சிங்கப்பூருக்கு உண்டு. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்தே கவிதை கலாச்சாரம் ஒட்டியே வளர்ந்தது எனலாம். சிங்கப்பூர் தமிழர்கள் தங்கள் தாய் மொழியான தமிழை வீட்டு மொழியாக பேசி வருகிறார்கள். ஆனாலும் இன்றைய இளைஞர்கள் ஆங்கிலத்திலேயே அதிகம் உரையாடுகிறார்கள். வெளி உலகில், நடைமுறை வழக்கில், அக்கம் பக்கம், வேற்று இனத்தாரிடம் என தொடர்பு மொழியாக எங்கு பார்த்தாலும் ஆங்கிலம் சரளமாக பேசுவதால் வீட்டில் தமிழில் பேசவும் அவர்கள் சற்றே சிரமப்படுகிறார்கள். சிங்கப்பூர் அரசு கலை வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் பல திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி வருகின்றது. தமிழ் நாடக விழா ஊக்கமளிக்கக்கூடிய ஒன்றாகும். தமிழர்களுக்கு 24 மணி நேரமும் தமிழ் வானொலி ஒலிக்கின்றது. தமிழ் தொலைக்காட்சி வசந்தத்துடன் மனம் பரப்புகின்றது. சிங்கப்பூரில் 36 இந்திய அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றது. ஆசிரியர் சங்கம், எழுத்தாளர் சங்கம், கலைஞர் சங்கம், தமிழர் பேரவை, நற்பணி மன்றம் போன்ற இயக்கங்கள் தமிழர்களின் நலனை, மொழியை கவனித்து வருகின்றது. கடந்த 2001ஆம் ஆண்டு சிங்கப்பூர் கல்வி அமைச்சகம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு வளர்தமிழ் என்ற அமைப்பினை அமைத்துள்ளது. பள்ளிகளில் தமிழ் கற்றல் கற்பித்தல் என்ற குழுவினை உருவாக்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் தமிழ் மொழிக்கு சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகின்றது. இவ்விழாவினை இயல், இசை, நாடகம் எனும் முத்தமிழால் கொண்டாடுகின்றனர். பொதுமக்கள், மாணவர்கள் என எல்லோராலும் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழ் பேசுவோம், தமிழை நேசிப்போம் என்பதே இதன் தாரக மந்திரம் என்று கூறுகிறார்கள். ஒரு மாதம் அறிஞர்களின் பேச்சு, மாணவர்களின் பேச்சு போட்டி, நாடகம், நாட்டியம் என்று பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள், 40 நிகழ்வுகள் இந்த விழாவில் நடத்தப்படுகின்றது. இதன் வழியாக சிங்கப்பூரில் தமிழ் வாழும் மொழியாக வாழ்கின்றது. கடல் கடந்த கதை.
உலகெல்லாம் போற்றும் வளமும் பொழிவுமிக்க இன்றைய மலேசியா அமைவதற்கு முன்னர் மலாயாவென்றும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாணிகம் செய்ய வந்த தமிழர்களால் சொர்ணபூமி என்றும் பல ஆண்டுகளுக்கு முன்புள்ள தமிழ் இலக்கியங்களில் மலையம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய மலேசியா. இத்தகைய வரலாற்று கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தமிழர்களுக்கும் மலேசியாவிற்கும் உள்ள தொடர்பு, தாய்க்கும் மகவிற்கும் உள்ள தொடர்பு அழுத்தமானது, ஆழமானது, பழமையானது, பிரிக்க முடியாதது. கிபி 454 சுமத்ரா என்னும் புட்பக நாட்டை சைவ மன்னர்களான ஈஸ்வர நரேந்திரன் ஆண்ட காலத்திலிருந்து தென்கிழக்காசிய நாடுகளுக்கு தமிழர்களின் பயணம் தொடங்குகிறது. பின்னர் கிபி 1030 ராஜேந்திர சோழன் காழகம் அல்லது கடாரத்தை வென்றது முதல் மலேசியாவில் தமிழர்களின் பங்கு வேர்கொள்கிறது. பேராவின் மேற்கு கரையிலிருந்து அதன் நடுப்பாகம் வரை கங்கா நகரம் என்கிற ஒரு இந்திய அரசும், பகாங்கு நதி தீரத்தில் இந்திரபுரன் என்று பிரிதோர் அரசும் இங்கு இருந்து வந்துள்ளன. இங்கனம் நாடாள வந்த தமிழ் மன்னர்களால் மலேசிய தீவுகளில் தமிழர்களின் மொழியும் கலைகளும் பண்பாடுகளும் ஆட்சி முறைகளும் வேரூன்றி உள்ளன. மலேசிய தீவுகளிலும் மலேசியாவிலும் இராமாயண கதைகளும் பாரத கதைகளும் பரவியதுடன் நிழலாட்டம் எனும் ஓயாங் கூலிட் கலைகளும் பரவி இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஓயாங் கூலிட் கதையும் படைப்பும் முற்றிலும் இந்து முறைப்படியே நடத்தப்படுவதை இன்றும் காணலாம். இந்து முறைப்படி மகுடம் சூட்டப்படுகின்ற பண்பாட்டு சடங்குகள் மலாயர்களிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மகுடத்தை மகோடா என்றும், நகரத்தை நெஹாரா என்றும், ராஜ்யத்தை கெராஜஹான் என்றும், மேலும் அரசனை ராஜா என்றும் அரசியை பரமேஸ்வரி என்றும் அழைக்கின்ற இந்திய பண்பாடுகள் மலாய்க்காரர்களால் தழுவப்பட்டன. வெற்றிலை பாக்கு மாற்றி திருமணம் செய்வது போன்ற திருமணச் சடங்கில் வெற்றிலை பாக்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். கையில் மருதாணி வைத்து அழகு பார்த்தனர். பல்லாங்குழி போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை தங்கள் வயப்படுத்திக் கொண்டனர்.